Hi friends, welcome to our channel Easy Abiandrix. இன்னைக்கு இந்த வீடியோவில் 12th மேக்ஸில் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த எக்ஸசைஸை பொறுத்தவரை, அதாவது எக்ஸசைஸ் 3.3ல ஓகேங்களா. இந்த எக்ஸசைஸை பொறுத்தவரை 2 செக்ஷனாக நான் பிரித்து வீடியோ போடுவேன். என்னென்னா ஃபஸ்ட்டு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா சால்வ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ், அதாவது இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஜென்ரலி ஒரு இக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, அதாவது அது கியூபிக் இக்குவேஷனோ குவார்டிக் இக்குவேஷனோ ஹையர் டிகிரி இக்குவேஷனோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எப்படி சால்வ் பண்ணுறது, எந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறது ஜென்ரலி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு பிளாங்காக இருக்கும் இல்லைங்களா. ஸோ இது எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது, நம்ம தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம இந்த செக்ஷன் ஆஃப் எக்ஸசைஸ் 3.3 பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் செக்ஷன் ஆஃப் எக்ஸசைஸ் 3.3ல ஏபி ஜிபி ஹெச்பி இது ரிலேட்டடாக முக்கியமான 5 மார்க் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் மெயினாக இது ரிலேட்டடான 4 ப்ராப்ளம்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அது 4மே இம்பார்ட்டண்டான மாடல் எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்கிறதெல்லாம் இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஸோ இந்த மாடல்ல எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. இஃப் 2 plus I and 3 minus root 2 or the roots of the equation அப்படின்னு சொல்லிட்டு டிகிரி 6ல ஒரு பெரிய equation கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இதோட ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் ஆல் தி ரூட்ஸ். ஓகேவா? அப்போ எத்தனை ரூட்ஸ் இருக்கும் ஆக்சுவலி இந்த இக்குவேஷனுக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ ஒரு இக்குவேஷனோட டிகிரியே செக் பண்ணுங்க. கரெக்டா? அப்போ இதோட டிகிரி என்ன 6 இல்லையா. டிகிரி என்ன ஹையஸ்ட் பவர். கரெக்டா? அப்போ இந்த இக்குவேஷனோட டிகிரி என்ன 6 இல்லையா. கரெக்டா? டிகிரி 6. அப்போ கண்டிப்பா இந்த இக்குவேஷனுக்கு 6 ரூட்ஸ் இருக்கணும் இல்லையா. அதுல ஆல்ரெடி அவங்க 2 ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ மீதி 4 ரூட்ஸ் கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? மீதி 4 ரூட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல நமக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா, நம்ம லாஸ்ட் வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்க உங்களுக்கு. காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரூட் தியரம் படித்தோம். கரெக்டா? அப்போ 2 plus ஐங்கிறது ஒரு ரூட் அப்படின்னா 2 minus ஐயும் இதோட ரூட்டு தான். கரெக்ட் தானே? நம்ம படிச்சோமா, காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் ஆல்வேஸ் அக்கர் இன் பேர்ஸ் படிச்சோமா. அப்போ 2 plus ஐ ஒரு ரூட்டுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 2 minus ஐயும் இதோட ரூட்டு தான். ஓகேவா? இதை வச்சு, அதாவது இந்த 2 ரூட்ஸை வச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கண்டுபிடிக்கலாம் இல்லையா. கரெக்டா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதோட சம் என்னன்னு தெரியணும், இதோட ப்ராடக்ட் என்னன்னு தெரியணும். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? பிளஸ் ஐ மைனஸ் ஐ கட் ஆயிரும் இல்லையா. அப்போ ஜஸ்ட் உங்களுக்கு 4 தான் கிடைக்கும். கரெக்டா? அதே மாதிரி இதோட ப்ராடக்ட் கண்டுபிடிங்க. ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஜஸ்ட் மல்டிப்ளை, அதாவது a plus ib into a minus ib ஃபார்ம்ல இருக்கும். கரெக்டா? தட் இஸ் a square plus b square, அதாவது 2 square plus bக்கு பதிலா 1 இருக்கு இல்லையா. ஐயோட கோஎஃபிஷியன்ட் தானே b இல்லையா. அப்போ 2 square plus 1 square, that is 2 square 4 பிளஸ் 1ன்னா என்ன வரும்? 5ன்னு வரும். புரியுதா? இதை வச்சு ஒரு இக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம் இல்லையா. அப்போ எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ், அதாவது 4 இல்லையா. அப்போ 4x பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ், அதாவது 5. கரெக்டா? ஈக்குவல் டு 0லாம் போட வேண்டாம். ஏன்னா நமக்கு இக்குவேஷனுங்கிறத விட பாலினாமியல் தான் இந்த இடத்துல முக்கியம். ஸோ பாலினாமியலாவே இது இருக்கட்டும். ஓகேவா? ஸோ இது முடிஞ்சது. அடுத்தது இன்னொரு ரூட்டோட டேட்டா கொடுத்துருக்காங்க, அதாவது 3 minus root 2ங்கிறது ஒரு ரூட் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அப்போ 3 minus root 2ங்கிறது இந்த பாலினாமியலோட, ஐ மீன் இந்த இக்குவேஷனோட ரூட் அப்படின்னா அதோட கான்ஜுகேட், அதாவது 3 plus root 2. இதுவும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். கரெக்டா? ஸோ 3 minus root 2ங்கிறது ஒரு ரூட்னா 3 plus root 2ம் இதோட ரூட்டாக தான் இருக்கும், தட் இஸ் இதோட ஃபேக்டராக தான் இருக்கும். கரெக்டா? அப்போ இதை வச்சு பாலினாமியல் எழுத போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் சம் வேணும் இல்ல. ஸோ சம் எப்படி எழுதலாம்? ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டா போதும் இல்ல. இப்போ மைனஸ் ரூட் 2 பிளஸ் ரூட் 2 கட் ஆயிரும். 3 plus 3 6ன்னு வரும். கரெக்டா? அதே மாதிரி ப்ராடக்ட்டும் வேணும் இல்லையா. ஸோ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கும்? a minus b into a plus b, that is a square minus b square. கரெக்டா? இந்த இடத்துல a plus ib into a minus ib, அப்போ a square பிளஸ் பி ஸ்கொயர் போட்டிருப்பீங்க. இதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது, கவனமா பண்ணுங்க. சரியா? அப்போ ஏ இருக்கிற இடத்துல 3 இருக்கு இல்லையா. அப்போ 3 ஸ்கொயர் மைனஸ் பி இருக்கிற இடத்துல ரூட் 2 இருக்கு. அப்போ ரூட் 2 தி ஹோல் ஸ்கொயர் இல்லையா. ரூட் 2 தி ஹோல் ஸ்கொயர்னா உங்களுக்கு என்ன வரும்? 2 வருமா. கரெக்டா? ரூட் 2 ஸ்கொயர் உங்களுக்கு கட் ஆயிரும். அப்போ 2 ஆயிரும். 3 ஸ்கொயர்னா 9. அப்போ 9 minus 2னா உங்களுக்கு 7ன்னு வரும். அப்போ இந்த டேட்டாவை வச்சு பாலினாமியல் எழுதலாமா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் இல்லையா. ஸோ 6 x plus product of the roots, அதாவது 7 equal to 0 போட வேண்டாம். ஸோ ஜென்ரலா குவாட்ரேட்டிக் பாலினாமியலோட அந்த ஃபார்மேட்டை வச்சு எழுதிட்டோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் இன்டூ எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு டோட்டலி 4 ரூட்ஸ் இருக்கு. அவங்க கொடுத்துருக்கிறதோட சேர்த்து 4 ரூட்ஸ் இருக்கு. அப்போ மீதி இன்னும் 2 ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டா போதும்.
கரெக்ட் தானே? சொல்றது புரியுது. அவங்க கொடுத்தது 2 ரூட் தான். பட் நம்ம இன்னும் 2 ரூட்ட எழுதிட்டோம் பை தியரம்ஸ் இல்லையா? சோ இப்போ மொத்தம் நமக்கு 4 ரூட்ஸ் இருக்கு. கரெக்ட்டா? அப்ப 4 ரூட்ஸ் ஆல்ரெடி இருக்குங்கிற கணக்கு தான். மீதி 2 ரூட்ட கண்டுபிடிச்சிட்டா போதும். ஓகேவா? அப்ப அதுக்கு நம்ம கையில ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருந்தாலே போதும். அத சால்வ் பண்ணிட்டீங்கன்னா அந்த 2 ரூட் கிடைச்சிரும். அத எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகேவா? இப்ப கையில நமக்கு 4 ரூட்ஸுக்கான 2 குவாட்ராட்டிக் பாலினாமியல் இருக்கு. கரெக்ட்டா? அப்போ இதுவும் ஒரு ஃபேக்டர் தான் இல்லையா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x plus 5 is a factor. கரெக்டா? இஸ் a factor. அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x plus 7 இதுவும் என்னதான்? நம்ம அவங்க கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனோட ஒரு ஃபேக்டர் தான். கரெக்ட் தானே? சொல்றது புரியுதா? அப்போ இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி நமக்கு ஒரு பாலினாமியல் கிடைக்கும் தானே? அதுவும் கொடுத்திருக்கிற பாலினாமியலோட ஒரு ஃபேக்டர் தான். கரெக்ட் தானே? சொல்றது புரியுதா? அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு பாலினாமியலை கண்டுபிடிச்சு வைக்கலாம். தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x plus 5 into x square minus 6x plus 7 is a factor. கரெக்டா? is a factor. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற பாலினாமியலும் கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனோட ஃபேக்டர் தான் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஓகேவா? ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர், அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ இந்த டேர்ம், அதே மாதிரி இந்த டேர்ம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன வரும் நமக்கு? எக்ஸ் பவர் 4 வரும். கரெக்டா? அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ மைனஸ் 6x தட் இஸ் மைனஸ் 6x cube இல்லையா? அடுத்தது 7 into x square 7x square. அது முடிஞ்சுதா? அடுத்தது மைனஸ் 4x வச்சு. ஸோ மைனஸ் 4x into x square மைனஸ் 4x into மைனஸ் 6x அதோட 7 கூட. ஓகேவா? அப்ப என்ன வரும்? மைனஸ் 4x into x squareனா மைனஸ் 4x cube. அடுத்தது மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும் 24x square மைனஸ் பிளஸ் மைனஸ் ஆயிரும் 7 4s are 28x. இது முடிஞ்சுதா? நெக்ஸ்ட் அடுத்தது 5 வச்சு. ஸோ 5 into x square 5 into 5 into அவ்வளோதான். ஓகேவா? அப்போ என்ன வரும்? 5 into x square 5x square. அடுத்தது பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஆயிருமா? 6 5s are 30x. அடுத்தது பிளஸ் 7 5s are 35. இதையும் நம்ம லைக் டேர்ம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிக்கலாம். எக்ஸ் பவர் 4 ஒன்று தான் இருக்கு. ஸோ எக்ஸ் பவர் 4 அடுத்தது மைனஸ் 6x cube மைனஸ் 4x cube இல்லையா? அப்போ ஆட் பண்ணணும் மைனஸ் போடணும். ஸோ மைனஸ் 10x cube. ஓகேவா? அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் பாருங்க. 7x square 24x square 31 வருமா? 31 plus 5 36 வரும். அப்ப 36x square. இது முடிஞ்சுதா? அடுத்தது x minus 28x minus 30x that is minus 58x வரும். லாஸ்டா plus 35. புரியுதா? ஓகேவா? அப்ப ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்? எல்லாம் அந்த ரெண்டு குவாட்ராட்டிக் பாலினாமியலையும் மல்டிப்ளை பண்ணி இப்ப நமக்கு ஒரு பெரிய ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. கரெக்டா? பெரிய பாலினாமியல் கிடைச்சிருக்கு. ஈக்குவேஷன் சொல்லக்கூடாது, இதை ஈக்குவல் டு வந்தாதான் ஈக்குவேஷன். ஓகேவா? அப்போ ஒரு பெரிய பாலினாமியல் கிடைச்சிருக்கு. இது ஒருக்க செக் பண்ணிக்கோங்க எப்பவுமே. ஓகேவா? ஸோ இஸ் ஆல்சோ எ ஃபேக்டர். கரெக்டா? இஸ் எ ஃபேக்டர். புரியுதா? ஓகே. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த எக்ஸ் பவர் 6ல கொடுத்த இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த எக்ஸ் பவர் 4ல நமக்கு இப்ப கிடைச்சது ஒரு ஃபேக்டர். விச் மீன்ஸ் இந்த கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை இப்ப நம்ம கண்டுபிடிச்ச இந்த பாலினாமியலால நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி டிவிசிபிள். இதுதானே அர்த்தம். கரெக்ட் தானே? அப்போ நமக்கு கிடைக்கிற கோஷியன்ட்டும் இதோட ஃபேக்டரா தான் இருக்கும். இதுதான் ஐடியா. சொல்றது புரியுதா? நான் ரிப்பீட் பண்றேன். கொடுத்திருக்கிற அந்த ஈக்குவேஷனை இப்ப நம்ம கண்டுபிடிச்ச இந்த பாலினாமியலால டிவைட் பண்ணும்போது அது கம்ப்ளீட்டா டிவிசிபிள் ஆகும். விச் மீன்ஸ் ரிமைண்டர் 0 வரும். இதுல இருந்து நமக்கு இன்னொரு ஐடியாவும் கிடைக்கும். என்னன்னா அதோட கோஷியன்ட்டும் இந்த கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனுக்கு ஒரு ஃபேக்டர் தான். ஓகேவா? அப்ப நமக்கு 2 ரூட்ஸ் தானே கிடைக்கணும். அப்ப கண்டிப்பா டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு குவாட்ராட்டிக் கோஷியன்ட் தான் கிடைக்கும். அதை நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கன்னா 2 ரூட்ஸ் ரெடி ஆயிரும். இதுதான் ஐடியா. சொல்றது புரியுதா? அப்ப இந்த மாடல் ப்ராப்ளம் வந்ததுன்னா இப்படிதான் அப்ரோச் பண்ணணும். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 2 பாலினாமியலும் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆர்டரா இருக்கான்னு மட்டும் பாத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அந்த பாலினாமியல் டிவிஷனை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டிவிஷன் சிம்பிள் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ டிவிஷன் சிம்பிள் போட்டுக்கிறோம். பாலினாமியல் டிவிஷன் நம்ம ஆல்ரெடி நம்ம 10thலயே படிச்சிருப்போம். கரெக்டா? ஸோ இந்த பாலினாமியல் அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ எக்ஸ் பவர் 6 மைனஸ் 13x power 5 plus 62x power 4 minus 126x cube plus 65x square plus 127x minus 140.
ஓகேவா? ஸோ ஆர்டரா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 6, 5, 4, 3, 2, 1 கான்ஸ்டன்ட் டேர்ம் கரெக்டா? ஆர்டரா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இங்க மல்டிப்ளை பண்ணி ஒரு ஃபேக்டர் ஒரு பெரிய பாலினாமியல் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல எக்ஸ் பவர் 4ல அதை வச்சு இதை டிவைட் பண்ண போறோம். புரியுதா? அப்போ எக்ஸ் பவர் 4 மைனஸ் 10x கியூப் பிளஸ் 36x ஸ்கொயர் மைனஸ் 58x plus 35 இதால டிவைட் பண்ண போறோம். ஸோ நார்மல் டிவிஷன் எப்படி பண்ணுவீங்க? பாலினாமியல் ஃபர்ஸ்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் ஞாபகம் இருக்கா? அதை ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன வரும்? எக்ஸ் பவர் 6 பை எக்ஸ் பவர் 4 எக்ஸ் பவர் 4 எக்ஸ் பவர் 4 கட் ஆகும். மீதி 2x இருக்கும். தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர். அதான் கோஷியன்ட். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரை வச்சு இந்த மொத்த டிவைடண்டையும் நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? எல்லா டேர்ம்ஸை வச்சு மல்டிப்ளை பண்ணணும். பொறுமையா சைட்ல எழுதி கூட பண்ணுங்க, அவசரம் இல்லை. ஓகேவா? அப்போ எக்ஸ் பவர் 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் பவர் 6 வருமா? அடுத்தது மைனஸ் 10 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் கியூப், ஸோ எக்ஸ் பவர் 5 வரும். அடுத்தது பிளஸ் 36 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 வரும். அடுத்து மைனஸ் 58 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் கியூப் வரும். பிளஸ் 35 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகே தானே? புரியுதா? சரி, ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் சப்ராக்ட் பண்ண போறோம். ஓகேவா? சப்ராக்ட் பண்றதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணணும். செகண்டோட சைன் இல்லையா? பிளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் பிளஸ் ஆகும், மைனஸ் இது பிளஸ் இது மைனஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆப்வியஸா அது கட் தான் ஆகும். அதுக்கு அடுத்த டேர்ம்ல இருந்து சப்ராக்ட் பண்ணி எழுதுவீங்க. அப்போ மைனஸ் 13 பிளஸ் 10 சப்ராக்ட் பண்ணணுமா? பெரிய நம்பர் சைன் மைனஸ் வரும். மைனஸ் 3 எக்ஸ் பவர் 5. ஓகேவா? அடுத்தது 62 மைனஸ் 36 சப்ராக்ட் பண்ணணும். பெரிய நம்பர் சைன் போடணும். அப்போ பிளஸ் சப்ராக்ட் பண்ணும்போது 26 வரும். அப்போ 26 எக்ஸ் பவர் 4. அடுத்தது மைனஸ் 126 பிளஸ் 58 சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பர் சைன் போடணும். அப்போ மைனஸ் போட்டு 68 எக்ஸ் கியூப்னு வரும். அடுத்தது 65 மைனஸ் 35 சப்ராக்ட் பண்ணணும். பெரிய நம்பர் சைன் போடணும். அப்போ பிளஸ் 30 எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டேர்மை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ என்ன வரும்? பிளஸ் 127x வரும். இப்போ அகெயின் the same process continue ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் பை இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகேவா? அப்போ என்ன வரும்? மைனஸ் 3x பவர் 5 பை எக்ஸ் பவர் 4. ஸோ எக்ஸ் பவர் 4 எக்ஸ் பவர் 4 கட் ஆகும். ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் மேலே இருக்கும். தட் இஸ் மைனஸ் 3x. கரெக்டா? அந்த மைனஸ் 3x கோஷியன் டேர்ம் கூட போட்டுப்பீங்க. கரெக்டா? இப்போ அகெயின் இந்த மைனஸ் 3x வச்சு மொத்தத்தையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. கரெக்டா? அப்போ மைனஸ் 3x இன்ட்டு எக்ஸ் பவர் 4 இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போதைக்கு மைனஸ் 3x மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது முடிஞ்சது. ஓகேவா? மைனஸ் 3x எல்லா டேர்ம்ஸ் ஆஃப் தி டிவைடும் கூட மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? மைனஸ் 3x இன்ட்டு எக்ஸ் பவர் 4. இப்போ மைனஸ் 3x பவர் 5. அடுத்தது மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். 30 எக்ஸ் பவர் 4. அடுத்தது மைனஸ் 36 இன்ட்டு 3 இல்லையா? 108 வரும். எக்ஸ் கியூப். அடுத்தது 3 இன்ட்டு மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிருமா? 3 இன்ட்டு 58 கரெக்டா? 174 எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? அடுத்தது மைனஸ் பிளஸ் மைனஸ் ஆயிரும். 35 இன்ட்டு 3. ஓகேவா? 35 இன்ட்டு 3னா 105 வரும் இன்ட்டு எக்ஸ். ஓகேவா? சரியா? ஸோ அதுக்கு அடுத்ததுல வழக்கம் போல சப்ராக்ஷன். ஓகேவா? ஸோ சப்ராக்ட் பண்ணணும். செகண்ட் ஈக்குவேஷனோட சைன் எல்லாம் மாறும். அப்போ இது பிளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும், இது பிளஸ் ஆகும், இது மைனஸ், இது பிளஸ். ஸோ இந்த டேர்ம் கட் ஆயிரும். அடுத்தது 26 மைனஸ் 30 தட் இஸ் மைனஸ் 4 எக்ஸ் பவர் 4. அடுத்தது மைனஸ் பிளஸ் சப்ராக்ட் பண்ணுவோம். பெரிய நம்பர் சைன் தட் இஸ் பிளஸ் போடுவோம். 68 108 சப்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு பிளஸ் 14 வரும். பெரிய நம்பர் சைன் பிளஸ் இல்லை. அடுத்தது 30 மைனஸ் 174 பெரிய நம்பர் சைன் மைனஸ் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு 144 வரும். ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது 127 பிளஸ் 105 கரெக்டா? ஆட் பண்ணணும். அப்போ பிளஸ் 232x வரும். ஓகே தானே? சரி, அப்போ இந்த இந்த சப்ராக்ஷன் உங்களுக்கு முடிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த சப்ராக்ஷன் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அடுத்த டேர்மை கீழே இறக்கணும். கரெக்டா? ஸோ மைனஸ் 140 அதை கீழே இறக்கணும். ஓகேவா? ஸோ மைனஸ் 140 மைனஸ் 140. ஓகேவா? இப்போ அதே ப்ராசஸ் மறுபடியும் ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகேவா? இப்போ என்ன நடக்கும்? மைனஸ் 4x பவர் 4 பை எக்ஸ் பவர் 4. எக்ஸ் பவர் 4 எக்ஸ் பவர் 4 கட் ஆகும். மைனஸ் 4 வரும். அந்த மைனஸ் 4 கோஷியன் கூட ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். ஸோ மைனஸ் 4. இப்போ இந்த மைனஸ் 4 மொத்த டிவிடெண்டால நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். ஓகேவா? அப்போ மைனஸ் 4 எக்ஸ் பவர் 4.
அடுத்து மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும் 40x கியூப். அடுத்தது மைனஸ் 36 இன்டூ 4 144 வரும். ஓகேவா? அடுத்தது மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும் 58 இன்டூ 4 232x வரும். அடுத்தது மைனஸ் பிளஸ் மைனஸ் ஆயிரும் 35 இன்டூ 4 114 வரும். அவ்வளவுதான். புரியுதா? ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்ல எப்பவுமே நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. லாஸ்ட் இது மல்டிப்ளை பண்ணும்போது சேமா தான் ஆன்சர் வரும். ஏன்னா வரணும். ஏன்னா அப்பந்தான் உங்களுக்கு சப்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும், எல்லா டேர்மும் கேன்சல் ஆகி 0 அப்படிங்கிற ரிமைண்டர் வரும். ஏன்னா அதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், கம்ப்ளீட்டா டிவிசிபிள் ஆகும். ஏன்னா வெளியில இருக்கிற டிவைடர் டிவைசர் டிவைசர் டிவைடட் ஆன் ஃபேக்டர் தான். அதனால கம்ப்ளீட்டா டிவைட் ஆயிரும். ஸோ அதுல எந்த டவுட்டுமே இல்லை. இப்போ ரிமைண்டர் 0 தான் வரும். இப்போ நமக்கு மெயின் ஹீரோவே யாருன்னா இந்த கோஷியன்ட் தான். ஓகேவா? அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 4 கோஷியன் கிடைச்சிருக்குல்ல, இதுவும் கொடுத்திருக்கிற பாலினாமியல் இக்குவேஷனோட ஒரு ஃபேக்டர் தான், குவாட்ரட்டிக் ஃபேக்டர். புரியுதா? அப்ப இதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 ரூட்ஸ் கிடைக்குமா? அதுதான் நம்ம தேடிட்டு இருந்த அந்த மீதி 2 ரூட்ஸ். அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ இது எப்படி சால்வ் பண்றது? நமக்கு ப்ராடக்ட் என்ன -4, ப்ராடக்ட் -4, சம் என்னது -3 இல்லையா? ஸோ இப்போ யோசிப்பீங்க. ஸோ இப்போ எதை மல்டிப்ளை பண்ணா -4 ஆட் பண்ணா -3 வரும்னு யோசிப்பீங்க. கரெக்டா? 4 1s ஆர் என்ன வந்துடும்? 4 வந்துடும். ஆட் பண்ணும்போது -3 வரணும், மல்டிப்ளை பண்ணும்போது -4 வரணும். கரெக்டா? அப்ப பெரிய நம்பர் சைன்ல கண்டிப்பா மைனஸ் இருக்கணும். அப்ப தானே ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? பெரிய நம்பர் சைன் மைனஸ்ங்கிறதுனால சப்ராக்ட் ஆகி -3 வந்திருக்கும். மல்டிப்ளை பண்ணும்போது -4 ஆயிருக்கும். புரியுதா? அப்ப இதுதான். அப்ப இதை அப்படியே என்ன பண்ணிக்கணும், எழுதிக்க வேண்டியதான். சைன் மாறாம x -4 into x plus 1 is a factor or are the factors அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? are the factors, are the factors. இதையும் நீங்க இதை எழுதணும். அதாவது -4 அங்க போச்சுன்னா +4 ஆயிரும். x equal to 4 +1 அங்க போச்சுன்னா -1 ஆயிரும் இல்லையா? அப்ப x equal to -1 are the factors. அவ்வளவுதான். are the factors. அவ்வளவுதான். புரியுதா? ஓகே. ஸோ இது கொஞ்சம் லென்த்தி ப்ராப்ளம் தான், பட் இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின் இது ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி கொஸ்டின்ல வச்சு 6 ஃபேக்டர் இருக்கும்னு தெரிஞ்சு போச்சு. 2 ஃபேக்டர் கொடுத்துருந்தாங்க, அந்த 2 வச்சு இன்னும் 2 கண்டுபிடிச்சோம். ஸோ டோட்டலி 4 ரெடியா இருந்தது. அந்த 4 வச்சு ஒரு குவார்டிக் பாலினாமியல் கண்டுபிடிச்சோம். அந்த குவார்டிக் பாலினாமியலை கொடுத்துருக்கிற பாலினாமியலை வச்சு டிவைட் பண்ணிட்டோம். பண்ணும்போது நமக்கு ஒரு குவாட்ரட்டிக் பாலினாமியல் கிடைச்சது. அதை சால்வ் பண்ணும்போது மீதி இருக்கிற 2 ரூட்ஸ் கிடைச்சது. அவ்வளவுதான். இதுதான் ஐடியா. ஓகேவா? லாஸ்ட் ஆன்சரை ஹைலைட் பண்ணிக்கணும். ஓகே. செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க. இந்த மாடல், அதாவது சால்வ்னு அப்படி ஜஸ்ட் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம தான் என்ன பண்ணணும், திங்க் பண்ணணும். இது என்ன மாடலுக்குள்ள சால்வ் பண்ணலாம், என்ன மாடல் யூஸ் பண்ணலாம்னு திங்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாடல் நல்லா பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஈவன் பவர்ஸ் மட்டும்தான் இருக்கு. தெரியுதா? 4 2 இங்க பவர் இல்லைன்னு என்ன அர்த்தம்? 0ன்னு அர்த்தம். கரெக்ட் தானே? ஸோ ஒன்லி ஈவன் பவர்ஸ். கரெக்டா? அப்போ ஈவன் பவர்ஸ் ஒன்லி இந்த மாதிரி வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ சொல்யூஷன். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஜஸ்ட் என்ன பண்ணிக்கணும், புட் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்ன்னு போடும். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? அப்போ பேசிக்கா இருக்கிறத பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் பவர் 4, எக்ஸ் பவர் 6 இந்த மாதிரி எப்படி இருந்தாலும் சரிதான். ஈவன் பவர்ஸ் மட்டுமே வந்துட்டு இருந்ததுன்னா எக்ஸ் ஸ்கொயரை ஒய்ன்னு போடுங்க. ஓகேவா? அப்போ இந்த மொத்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்? எக்ஸ் பவர் 4 தானே கொடுத்துருக்காங்க. அப்போ கிவன் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 14x ஸ்கொயர் பிளஸ் 45 ஈக்குவல் டு 0. இதை சால்வ் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிக்க போறோம். 4 ரூட்ஸ் வரும். அதையும் கிளியரா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பட் நம்ம இப்படியே சால்வ் பண்றதை விட நமக்கு ஈஸியா சால்வ் பண்ணணும்னா நம்ம புட் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்ன்னு போட்டு இந்த மொத்த ஈக்குவேஷனை ஒய்க்கு மாத்தி அதை சால்வ் பண்ண போறோம். புரியுதா? ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல எக்ஸ் பவர் 4 இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? எக்ஸ் பவர் 4 மைனஸ் 14x ஸ்கொயர் பிளஸ் 45 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு ஒய்ன்னு போட்டோம்னா ஒய் ஸ்கொயர் கிடைக்குமா? மைனஸ் 14y plus 45 equal to 0ன்னு வரும். கரெக்டா? இப்போ yல ஒரு குவாட்ரட்டிக் இக்குவேஷன் கிடைச்சிருக்கு. கரெக்டா? இப்போ இந்த குவாட்ரட்டிக் இக்குவேஷனை சால்வ் பண்ணா உங்களுக்கு 2 ரூட்ஸ் கிடைக்குமா? கரெக்டா? 2 ரூட்ஸ் கிடைக்கும். இன் ஒய்ல, அதாவது ஒய்யோட 2 ஆன்சர் கிடைக்கும். புரியுதா? நமக்கு தேவை ஒய் கிடையாது, எக்ஸ் தான். ஏன்னா கொஸ்டினை எக்ஸ் வேரியபிள்ல தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க, என்ன சப்ஸ்டிடியூஷன் பண்ணாலுமே கொஸ்டின் என்ன வேரியபிள்ல இருக்கோ அதுக்கான ஆன்சர் தான் நீங்க லாஸ்டா டிஸ்பிளே பண்ணணும். ஓகேவா? அப்போ ஒன்ஸ் ஒய் கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த இடத்துல கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ இந்த கொடுத்துருக்கிற நம்ம எடுத்த அசம்ஷனை இக்குவேஷன் 1ன்னு போட்டு வச்சுக்கலாம். புரியுதா? ஓகே. ஸோ இப்போ இந்த குவாட்ரட்டிக் இக்குவேஷன் இன் ஒய்யை நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே.
ஸோ இப்போ இந்த இடத்துல ப்ராடக்ட் என்னது 45 இல்லையா, ப்ராடக்ட் 45, சம் என்னது -14, கரெக்டா. அப்போ 45 யோசிக்கும் போது 9 5s are 45 இல்லையா, மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் வந்துருது. அப்போ கண்டிப்பா ரெண்டுத்துலயுமே மைனஸ் அல்லது ரெண்டுத்துலயும் பிளஸ் இருக்கணும். நான் ஏன் ரெண்டுத்துல மைனஸ் சூஸ் பண்ணேன்னா ஆட் பண்ணும்போது -14 கிடைக்கணும். அப்போ கண்டிப்பா ரெண்டுத்துலயுமே மைனஸ் இருக்கணும்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா, அவ்வளவுதான். அப்போ இதை சைன் மாறாம எழுதுங்க. y - 9 into y - 5 equal to 0. Then y minus 9 equal to 0, y minus 5 equal to 0, minus 9 அங்க போச்சுன்னா plus 9 ஆகும், minus 5 அங்க போச்சுன்னா plus 5 ஆகும். இது y ஓட ஆன்சர், கரெக்டா. இது ஃபைனல் ஆன்சர் கிடையாது, y-க்கு தான் நமக்கு கிடைச்சது. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த y ஓட ஆன்சரை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. தட் இஸ் x square equal to y. ஓகே தானே. இப்போ ஃபர்ஸ்ட் x square equal to பஸ் 9 போட்டீங்கன்னா என்ன, ஒரு ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணுமா. அப்போ x equal to plus or minus 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 3 தானே. இப்போ பிளஸ் ஆர் மைனஸ் 3. ஓகேவா, ரெண்டு ரூட்ஸ் கிடைச்சா பிளஸ் 3 -3. அதே மாதிரி ஒய்க்கு 5 போடுங்க. ஃபர்ஸ்ட் ஒய்க்கு என்ன போட்டோம், ஒய்க்கு 9 போட்டோம், கரெக்டா. ஒய்க்கு 9 போட்டோம். இந்த கேஸ்ல ஒய்க்கு 5 போட போறோம். ஓகேவா, அதே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இல்லையா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய், தென் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்க்கு 5 தானே. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் முக்கியம், 5க்கு ரூட் எடுத்தா √5, அவ்வளவுதான். இதுதான் அடுத்த ரெண்டு ரூட்ஸ், புரியுதா. அப்போ கொஸ்டின்ல குவாட்ரிக் ஈக்குவேஷன் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப 4 ரூட்ஸ் வரும்ல, அந்த 4 ரூட்ஸ் இதுதான். ஓகேவா, therefore the 4 roots are என்னெல்லாம் 3 -3 √5 and minus plus or minus போட்டு கூட எழுதலாம், தப்பு இல்லை, சரிங்களா. இது ஒரு முக்கியமான 2 மார்க் மாடல், 3 மார்க்ல கூட கேட்கலாம். ஓகேங்களா. சரி, இப்போ தேர்ட் ப்ராப்ளம் பாருங்க. இதுவும் ஜஸ்ட் என்னதான் சால்வ் தான். ஓகேவா. இங்க எப்பவுமே அப்ரோச் என்ன அப்ரோச்னு சொன்னேன், ஈவன் பவர்ஸ் மட்டும் இருக்கான்னு பாருங்க. அப்படின்னா போன ப்ராப்ளம் மாடல்ல பண்ணிடலாம் இல்லையா. அப்ப ஈவன் பவர்ஸ் மட்டும் இல்லைன்னா ஆட் பவர் இருக்கு, 3 இருக்கு, அது மாதிரி எக்ஸ் இருக்கு, இதெல்லாம் ஆட் பவர்ஸ் இல்லையா. ஸோ இந்த அதாவது ப்ரீவியஸ் மாடல் இங்க யூஸ் ஆகாது, கரெக்டா. ஸோ நெக்ஸ்ட் எப்படி யோசிக்கலாம்னு பாருங்களேன். இப்போ இந்த எப்பவுமே இக்குவேஷன் ஆர்டரை எழுதிக்கோங்க. ஓகேவா, இந்த 3 இங்க கொண்டு வந்துருங்களேன். ஓகே, அப்ப கொண்டு வந்தா என்ன ஆகும், 2x³ minus 9x square plus 10x, 3 இங்க வந்துச்சுன்னா -3 ஆகுமா, equal to 0. இப்படி கொண்டு வந்துட்டு அடுத்தது எப்படி உங்க தாட் ப்ராசஸ் இருக்கணும்னா எல்லா கோஎஃபிஷியன்ஸையும் ஆட் பண்ணி பாருங்க. ஓகேவா, எல்லா கோஎஃபிஷியன்ஸ்னா இங்க கோஎஃபிஷியன்ட் என்ன 2வா, இங்க என்னது -9, இங்க +10, இங்க -3, ஆட் பண்ணி பாருங்க. 2 - 9 -7ஆ, -7 + 10 3ஆ, 3 - 3 என்ன ஆயிரும், 0 ஆயிரும், கரெக்டா. அப்ப கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வந்துருது, 0 வந்துருது, கரெக்டா. இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்க அடுத்த ஸ்டெப் யோசிக்காம நீங்க என்ன எழுதலாம், therefore எப்படி எழுதலாம், sum equal to 0, கரெக்டா. sum of coefficients, கரெக்டா, sum of coefficients equal to 0. therefore x equal to 1 is a factor. புரியுதா, x equal to 1 is a factor. ஓகேவா. சோ இப்போ இதை வச்சு எப்படி ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னா, x equal to 1 is a factor, therefore x minus 1 is a factor அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொடுத்திருக்கிற மொத்த கியூபிக் ஈக்குவேஷனை x minus 1ஆல, இப்போ போன ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பண்ணோம் தெரியுமா, ஹோலா டிவைட் பண்ணோம்ல, பாலினாமியல் டிவிஷன், அப்படி பண்ணி கோஷியன்ட்டை எடுத்து அப்படி கூட நீங்க பண்ணலாம். அதை விட ஷார்ட்டா நான் சொல்றேன், ஏன்னா இது சின்ன ஃபேக்டர் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ரூட் இருந்தது, ரூட் வச்சின ஃபேக்டர்ஸ்லாம் இருந்தது இல்லையா. அப்ப அந்த ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் சொல்ல போற மாடல் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா, அதனால அங்க டிவிஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ் என்ன கேட்டா. ஓகேவா. ஆனா இந்த மாதிரி சிம்பிள் ரூட்ஸ் வர இடத்துல, அதாவது x equal to 1 சின்ன நம்பர் தானே, ஜஸ்ட் நம்பர் தான், சிம்பிள் ரூட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி வரும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் படிச்சிருப்போம், கரெக்டா. சிந்தட்டிக் டிவிஷன் ஞாபகம் இருக்கா, அந்த டிவிஷன் யூஸ் பண்ணலாம், புரியுதா. அப்போ அந்த டிவிஷன் எப்படி ஞாபகம் இருக்கா. ஸோ ஜஸ்ட் எல்லா கோஎஃபிஷியன்ட்ஸும் ஆர்டரா எழுதிக்கணும். ஓகேவா. அப்ப என்னலாம் 2, ஓகேவா. ஸோ 2, அடுத்தது -9, அடுத்தது 10, அடுத்தது -3. ஓகேவா. ஸோ x equal to 1 is a factor தானே. அப்ப இந்த 1 இங்க போடுங்க. ஓகேவா, போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இங்க 0 போடும், போட்டுட்டு இந்த சைடு எல்லாத்தையும் ஆட் பண்ணுவீங்க, புரியுதா. அப்ப 2 + 0 என்ன ஆயிரும், 2ன்னு வரும். ஓகேவா. ஒன்ஸ் ஆட் பண்ணி முடிச்சதுமே இதையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க, புரியுதா. ஸோ மல்டிப்ளை பண்ணணும், இதை ஆட் பண்ணணும், இதை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா. அப்போ 2 1s are 2ன்னு வருமா, அப்ப இங்க 2ன்னு வருமா, அவ்வளவுதான். அடுத்தது இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ண போறீங்க. இப்போ -9 + 2 என்ன வரும், -7ன்னு வரும். ஓகேவா. இப்போ இந்த 1ஆல இதை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா. 1 × -7 is -7. ஓகேவா.
நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணணும். 10 மைனஸ் 7 என்ன வரும்? 3 வந்துருமா? ஸோ 3. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? இந்த 1ஐயும் இந்த 3ஐயும் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். 1 3s are 3 வரும். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிக்கணும். அப்போ 3 மைனஸ் 3 என்ன வரும்? 0 வரும். அப்போ 0 தான் நமக்கு என்னது? ரிமைண்டர். ஓகேவா? ஒன்ஸ் கண்டிப்பா இந்த 0 தான் ரிமைண்டர் வரும். கரெக்ட் தானே? ஏன்னா 1 இஸ் அ ஃபேக்டர் தான். ஓகே தானே? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இது ஏன் நான் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன்னா, ஒன்ஸ் நீங்க 0 ரிமைண்டர் கிடைச்சதுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்? மீதி இருக்கு பாத்தீங்களா? இதை நீங்க ஈக்குவேஷனா எடுக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கிடைச்சது உங்களுக்கு கியூபிக் ஈக்குவேஷன். கரெக்டா? கியூபிக் ஈக்குவேஷன் வச்சுதானே 1 இஸ் அ ஃபேக்டர்னு எடுத்து கண்டுபிடிச்சோம். கரெக்டா? அப்ப இப்போ நமக்கு கிடைக்கிற இந்த ஈக்குவேஷன் ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனா இருக்கும். தட் இஸ் 2x² மைனஸ் 7x பிளஸ் 3 ஈக்குவல் டு 0 கிடைக்கும். புரியுதா? இதை சால்வ் பண்றீங்க. புரியுதா? ஓகேவா? அப்ப இதுல ப்ராடக்ட் என்னது? நமக்கு 2 into 3 தானே ப்ராடக்ட். எப்பவுமே கோஎஃபிஷியன்ட் 1 இருந்ததுன்னா ப்ராப்ளம் இல்லை. வேற நம்பர் இருந்ததுன்னா நீங்க மல்டிப்ளை பண்ணி தான் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ 2 3s are 6. ஓகேவா? அதே மாதிரி சம் என்னது? -7. இப்போ யோசிப்பீங்களா? ஓகேவா? 6 1s are 6 வரும். மல்டிப்ளை பண்ணும்போது 6 வரணும். ஆட் பண்ணும்போது -7 வரணும். அப்போ மைனஸ் மைனஸ். ஓகேவா? இதோட முடிச்சிடக்கூடாது. ஏன்னா எக்ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 2 இருந்தது இல்லையா? அப்போ 1 தவிர வேற எந்த நம்பர் இருந்தாலும் லாஸ்ட் ஸ்டெப்ல அந்த நம்பரால டிவைட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணீங்கல்ல, இப்போ டிவைட் பண்ணிக்கணும், மறந்துடக்கூடாது. ஓகேவா? அப்போ 1 2 is 2, 3 2s are 6. கரெக்டா? அப்போ நமக்கு என்ன வரும்? -3, -1/2 வரும். ஓகேவா? இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது. எக்ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 இல்லாம வேற நம்பர் இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு மல்டிப்ளை பண்ணணும். லாஸ்ட் ஆன்சர் கிடைச்சதும் டிவைட் பண்ணணும். மறந்துடாதீங்க. ஓகேவா? இப்போ சைன் மாறாம எழுதிக்கணும். தட் இஸ் x - 3 into x - 1/2 equal to 0. That is x - 3 equal to 0. x - 1/2 equal to 0. கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப்ல இருந்து எழுதணும்னா அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 இது ஒரு ஃபேக்டர். இந்த ஸ்டெப்ல இருந்து எழுதணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 இஸ் அ ஃபேக்டர். அவ்வளோதான். ஓகேவா? அப்போ 3 ஃபேக்டர்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் 1 இஸ் அ ஃபேக்டர்னு கண்டுபிடிச்சோம். அதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொன்னேன்னா, நெக்ஸ்ட் இப்போ அதை சிந்தடிக் டிவிஷன் யூஸ் பண்ணி பண்ணும்போது இன்னும் 2 ரூட்ஸ் கிடைச்சது யூசிங் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மூலமா இல்லையா? அப்போ அதுதான் ஃபைனல் ஆன்சர். தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 1, அடுத்தது 3, அடுத்தது 1/2 ஆர் தி factors. புரியுதா? are the factors of the cubic equation. ஓகே தானே? அடுத்தது fourth equation பாருங்க. fourth problem பாருங்க. இதையும் நான் எப்பவும் சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பேசிக்கா என்னென்ன பண்ணலாம்னு யோசிங்க. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஈவன் பவர்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா பார்த்தோமா? அந்த மெத்தட்ல இருக்கான்னு பாருங்க. அந்த மெத்தட்ல இல்ல. அடுத்தது செகண்ட் மெத்தட்ல யோசிங்க. கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் தெரியுமா? எல்லா கோஎஃபிஷியன்ஸ் ஆட் பண்ணா 0 வருதான்னு பாருங்களேன். இப்போ கோஎஃபிஷியன்ஸ் என்னது? 8, அடுத்தது -2, அடுத்து -7, அடுத்தது +3. செக் பண்ணுங்க. இது 6 6 - 7 -1 -1 +3 உங்களுக்கு என்ன வந்துடும்? 2 வந்துடும். கண்டிப்பா அது 0 கிடையாது. ஓகேவா? அப்போ அந்த மெத்தடும் இங்க பண்ண முடியாது. அப்போ x = 1 இஸ் நாட் அ ஃபேக்டர் இங்க. ஓகே. இப்போ அடுத்த மெத்தட் என்னன்னு யோசிங்க. சரியா? அதுதான் இந்த ப்ராப்ளம்ல நம்ம பார்க்க போறோம். என்னன்னா சம் ஆஃப் தி ஆட் பவர்ஸ். ஓகேவா? சம் ஆஃப் தி ஆட் பவர்ஸ். ஓகேவா? சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஆட் பவர்ஸ். ஓகேவா? ஆட் பவர்ஸ் எழுத வேண்டாம். சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஆட் பவர்ஸ். ஓகேவா? கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஆட் பவர்ஸ். சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஈவன் பவர்ஸ். இதுக்கு ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளத்துல முதல்ல செக் பண்ணிக்கலாமா? ஓகேவா? ஸோ ஆட் பவர்ஸ் என்னெல்லாம்? 8 இருக்கு. அதே மாதிரி -7 இருக்கு. கரெக்டா? ஓகே. அதே மாதிரி இங்க ஈவன் பவர்ஸ் என்னெல்லாம்? -2, அப்புறம் இங்க 3. கரெக்டா? 8 - 7 என்னது? 1 வருமா? ஓகேவா? இங்க -2 + 3 1 வருமா? ஸோ ரெண்டுமே எப்படிதான் வந்திருக்கு? ஈக்குவலா தான் வந்திருக்கு. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ஆட் பவர்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸும் ஈவன் பவர்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸும் ஆட் பண்ணும்போது ஈக்குவலா வந்துச்சுன்னா நீங்க என்ன எழுதிக்கலாம்? x = -1 இஸ் அ ஃபேக்டர்னு எழுதிக்கலாம். புரியுதா? எல்லா கோஎஃபிஷியன்ட்ஸையும் ஆட் பண்ணா 0 வந்துச்சுன்னா 1 இஸ் அ ஃபேக்டர். அல்டர்னேட்டிவ் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆட் பண்ணா ஈக்குவலா வந்துச்சுன்னா, புரியுதா? ஈக்குவலா வந்துச்சுன்னா அப்போ -1 இஸ் அ ஃபேக்டர்னு போட்டுடலாம். இதை தாண்டி நம்ம அந்த ப்ராப்ளத்துக்கு பண்ண மாதிரி தான், போன ப்ராப்ளத்துக்கு பண்ண மாதிரி தான் சிந்தடிக் டிவிஷன் அப்படியும் போடலாம். அல்லது நான் சொன்னேன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல பண்ணோம் தெரியுமா? பாலினாமியல் டிவிஷன்
அப்படி கூட நீங்க அப்ரோச் பண்ணலாம். என்ன கேட்டா இந்த மாடல் அதாவது சிம்பிள் ரூட்ஸ் தானே, அதுக்கு இந்த சிந்தடிக் டிவிஷனே ஈஸியா வந்துடும், டைம் சேவ் ஆகும். ஓகேங்களா? நீங்க இல்ல பாலினாமியல் டிவிஷன் தான் பண்ணணும்னா x plus 1 is a factor அந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்கிற கொஸ்டின் இருக்குல்ல, கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் 8x³ அதை x plus 1ஆல டிவைட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். புரியுதா? அது கண்டிப்பா டைம் கன்சூமிங் தான் இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தவரை. ஓகேவா? இதுதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா இது 2 or 3 மார்க்குக்கு தான் கேட்பாங்க. சரியா? ஓகே, இப்போ இந்த கொடுத்துருக்கிறத எழுதிக்கலாமா? கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் எழுதுங்க. 8 minus 2 minus 7 3. ஓகேவா? x equal to minus 1 is a factor. அப்படிதானே? அப்போ இந்த மைனஸ் 1 வெளியில எழுதிக்கோங்க. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன போடணும்? 0 போடணுமா? இதை ஆட் பண்ணிக்கணும் 8, அதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும் -8, ஆட் பண்ணிக்கணும் -10, மல்டிப்ளை பண்ணிக்கணும் +10, ஆட் பண்ணிக்கணும் 3, மல்டிப்ளை பண்ணிக்கணும் -3. இப்போ இதை ஆட் பண்ணிக்கணும் 0 வந்துருச்சா? ஸோ ரிமைண்டர் 0 வந்துருச்சு, which means x minus 1 x equal to -1 is a factor தான். கரெக்டாக தான் நம்ம பண்ணியிருக்கோம், எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ மீதி இருக்கிறது தான் நமக்கு தேவைப்படுறது இல்லையா? இப்போ இது எப்படி எழுதலாம்? 8x² minus 10x plus 3 is a factor. புரியுதா? அப்போ நமக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஃபேக்டர் கிடைச்சிருக்கு. இதை சால்வ் பண்ணணும். அகெயின் ஃபர்ஸ்ட் 8 வந்திருக்கு கரெக்டாக. இப்போ ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும் போது மல்டிப்ளை பண்ணும். 8 3s are 24. சம் என்னது? -10. ஓகேவா? இப்போ யோசிப்பீங்க 6 4s are 24, ஆட் பண்ணும்போது -10 வரணும். அப்போ ரெண்டு இடத்துலையுமே மைனஸ். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ அப்படி போயிடக்கூடாது, கோஎஃபிஷியன்ட்டால டிவைட் பண்ணிக்கிறோம். 8 ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணோம், அப்போ 8 இப்போ டிவைட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அது மறக்கக்கூடாது. காமனா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற மிஸ்டேக் இதுதான். சரி, அப்போ 2 டேபிளுக்கு போகுமா? 3, இது 4, இங்க 1, இங்க 2, அவ்வளோதான். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன கிடைச்சது? -3/4, -1/2. ஓகேவா? இது அப்படியே சைன் மாறாம எழுதிக்கோங்க. x minus 3/4 into x minus 1/2 is a factor. அப்போ x minus 3/4 கரெக்டா? அப்போ அங்க போச்சுன்னா x equal to 3/4, x minus 1/2 அங்க போச்சுன்னா x equal to 1/2 are the factors. அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ ஆல்ரெடி x equal to -1 ஃபேக்டர்னு கிடைச்சது. கரெக்டா? அப்போ therefore x equal to -1, 3/4, 1/2 அவ்வளவுதான் are the factors. ஆர் x equal to போட்டு முடிச்சா கூட ஓகே தான். சால்வ்னாலே இதில் இருக்கிற வேரியபிள்ஸை கண்டுபிடிங்கன்னு எதிர்பார்ப்பாங்க. அவ்வளோதான், கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? லாஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணிக்கிறோம், மறக்காதீங்க. சரிங்களா? ஓகே, 3 ரூட்ஸ். அப்போ 3 ரூட்ஸ் கிடச்சிருச்சு. ஓகே ஓகே, ஸோ லாஸ்ட்டாக இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? இது என்ன மாடல்னு பொறுமையாக யோசிங்க. இது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் தான். அதை நான் நிறைய மாடல் சொல்லியிருக்கேன். கரெக்டாக எப்படி அப்ரோச் பண்ணணும்னு யோசிங்கன்னா, இது ரிலேட்டடாக இனி அடுத்தடுத்த வீடியோஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். சரிங்களா? ஏன்னா இதுக்கு அடுத்த எக்ஸசைஸில் இன்னும் சால்வில் நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் எல்லாம் வரும். அப்போ நான் இதையும் அகெயின் நான் ரீகால் பண்ணி தான் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். புரியுதில்ல? ஏன்னா இது கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது எக்ஸாம் டைமில். ஓகேவா? அந்த டைம் புரியுறதை விட எக்ஸாம் டைமில் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஸோ இந்த டைமே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ப்ரீ ரெக்யூசிட்டாக என்னெல்லாம் யோசிக்கணும், என்னென்ன கன்ஃபியூஷன் வரும்னு முதலையே நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம் டைமில் அந்த கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நான் ஸ்டூடெண்ட்ஸை சொல்கிறது அந்த ஒரு பாயிண்ட் தான். சரிங்களா? அதனால் எல்லா மாடலையுமே பின்னாடி திரும்பி பார்த்து படிக்கணும். அதுதான் மெயினே. ஓகேங்களா? ஸோ இது என்ன மாடல்னு யோசிங்க. ஈவன் பவர்ஸ் ஒன்லியா, எல்லா கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆட் பண்ணி பாருங்கள், 0 வருதா, அல்லது அல்டர்னேட்டிவ் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆட் பண்ணுங்க, ஈக்குவலாக வரதா, இது எல்லாத்தையும் யோசிச்சு எப்படி பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டு இதை சால்வ் பண்ணுங்க. இதுக்கு ஆன்சர் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. இல்லை என்னோட மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் நீங்கள் ஹெல்ப் கேட்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.